இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. எப்படி வேதங்களின் முதல்வனான முருகப்பெருமானை தமிழ் கடவுளாக அறுபடை வீடுகளில் கொண்டாடும் வழக்கம் தமிழகத்தில் உள்ளதோ, அதே போல இந்தியா முழுவதும் பல்வேறு திருத்தலங்களில் முருகப்பெருமானின் வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் மாநிலம் பெஹோவா கார்த்தி சுவாமி கோவில், பாடாலா அக்ஷல் ஷாம் கார்த்தி சுவாமி கோவில், உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ர பிரயாகில் பழனியுடன் புராண தொடர்புடைய கார்த்தி சுவாமி கோவில், கர்நாடகா மாநிலம் குக்கே சுப்பிரமணியர் கோவில், மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில், கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில் என்று இதற்கு பல உதாரணமாக சொல்ல முடியும். அந்த வகையில் இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகன் கோவில்தான் குக்டி கார்த்தி சுவாமி கோவில். இது கெலக் வாசிர் மந்திர் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற எந்த முருகன் கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு குக்டி முருகன் கோவிலுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆம், இந்திய ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் குக்டி முருகனை தங்களுடைய காவல் தெய்வமாகவே கருதி வழிபாடு செய்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசம் சீனாவோடு எல்லையை பகிரும் ஒரு மாநிலம். ஆனால் இந்த மாநிலத்தின் பல பகுதிகளிலும் இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் துணை ராணுவ படையின் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் சீனாவிற்கு சவால் விடும் திபெத் நாட்டின் தலைவர் தலாய் லாமா தங்கியிருக்கும் தர்மசாலாவும் இங்குதான் அமைந்துள்ளது. எனவே இயல்பிலேயே இம்மாநிலத்தில் ராணுவத்தின் நடவடிக்கை அதிகம். அதே நேரம் இமாச்சல பிரதேசம் அமைந்துள்ள இமயமலை பிராந்தியம் ஆபத்தான சிகரங்களை கொண்ட மாநிலமாகும். அதிலும் குறிப்பாக குக்டி கணவாய் ஆலை கொள்ளும் பனிப்பொழிவை கொண்ட பகுதி. எனவே இராணுவத்தினராக இருந்தாலும் சரி, உள்ளூர்வாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த கணவாயை கடப்பதற்கு முன்பு முருகப்பெருமானிடம் அனுமதி பெற்றே செல்கின்றனர். முருகர் அனுமதி வழங்காத பட்சத்தில் யாரும் இந்த கணவாயை கடக்க முயல்வதில்லை. மாறாக அதே பகுதியில் அனுமதி கிடைக்கும் வரை காத்திருந்து விட்டே செல்கின்றனர். காரணம், முன்பு அனுமதி இல்லாமல் சென்ற பலர் மலையில் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே தங்களை பாதுகாக்கும் முருகனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து உள்ளூர்வாசிகள் கொண்டாடி வருகின்றனர். முருகரை வெறும் காவல் தெய்வமாக மட்டும் மக்கள் வணங்கவில்லை. வெல்ல முடியாத அசுரர்களை எல்லாம் வென்று போர்க்கடவுளாக காட்சியளிப்பவர் முருகப்பெருமான். எனவே எல்லையில் கடுமையான சவால்களை சந்திக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் தங்களுடைய மனோதிட்டத்தை பெருக்கிக் கொள்ள அவ்வப்போது குக்டி முருகனை வந்து தரிசிப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் கடல் நோக்கும் திருச்செந்தூர் தொடங்கி பனிப்பொழியும் இமயமலை வரை இந்தியர்களை ஒன்றிணைத்து வழிநடத்துகிறது முருக பக்தி. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.